Students and viewers, we are in 10th science biological section. ஸோ நம்ம அழகு 13 அதாவது 13ஆம் லெசன் பார்த்துட்டு இருக்கிறோம். 13ஆம் லெசனோட பேர் உயிரினங்களின் அமைப்பு நிலைகள். இந்த லெசன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது அட்டை உயிரியின் சுவாச மண்டலம். வாங்குள்ள போல தலைப்புக்குள்ள. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான விறுவிறுப்பான தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா சுவாச மண்டலம் 13.1.7 சுவாச மண்டலம், அதாவது அட்டை உயிரியின் சுவாச மண்டலம். சரிங்களா? எல்லா உயிரினங்கள்லையுமே சுவாசம் என்பது மிக முக்கியம். ஏன்னா சுவாசத்தின் வழியாகவே, சுவாசத்தின் பயன்பாட்டினாலேயே அந்த உயிரினங்களின் உடலில் வளர்சிதை மாற்றம் என்ற நிகழ்வு சரிங்களா அற்புதமாக நடைபெறுகிறது. வளர்சிதை மாற்றத்தின் இறுதியில் ஆற்றல் உற்பத்தி செய்யப்படுகிறதாக சுவாச மண்டலம் என்பது மிக முக்கியமான அமைப்பு. வாங்க நம்ம அட்டை உயிரினத்தில் சுவாசம் எப்படி வெற்றி அடையுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட், அட்டை உயிரினத்தில் சுவாசம் ஆனது தோல் வழியாக நடைபெறுகிறது. அட்டை உயிரினத்தில், அட்டை பூச்சியில் அட்டை உயிரினத்தில் சுவாசம் என்ற நிகழ்வு தோல் வழியாக, அதில் தோல் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதன் வழியாக நடைபெறுது. இப்போ சுவாசம்னா என்னென்னு தெரியுங்களா? சுவாசம் என்பது வாயுக்கள் பரிமாறப்படுதல் அப்படின்னு அர்த்தம். அதாவது சுவாசத்துடைய முக்கியமான நோக்கம் என்னென்னா ஆக்சிஜன் மூலக்கூறு அந்த உயிரினத்தின் உடலின் உள்பகுதியில் வருதல், கார்பன் டை ஆக்சைடு அந்த உடலிலிருந்து வெளியேற்றப்படுதல். இந்த இரண்டு அற்புதமான நிகழ்வுகளை ஒன்று சேர்த்து சுவாசம் என்கிறோம். சரிங்களா? அப்போ அவ்வகையிலான சுவாசம் அட்டை பூச்சியில் தோல் வழியாக நடைபெறுகிறது. இப்போ இன்னொரு சிறப்பு என்னென்னா புறத்தோல் செல்களுக்கு இடையே, இப்போது இந்த அட்டை பூச்சியில் புறத்தோல், வெளிப்புறத்தில் தோல் இருக்குங்களா, அதில் செல்கள் நிறைய இருக்கும். அட்டை பூச்சியின் தோலில் பல செல்கள் உள்ளன. அந்த பல செல்களுக்கு இடையே மெல்லிய இரத்த குழல்கள் காணப்படுகிறது. மண்புழுவின் அட்டை உயிரினத்தின் புறத்தோலில் பல செல்கள் உள்ளன. அந்த செல்களுக்கு இடையே மெல்லிய இரத்த குழாய்கள் காணப்படுகிறது. அந்த மெல்லிய இரத்த குழாய், மெல்லிய அடர்வான, சரிங்களா, மெல்லிய அடர்வான அந்த இரத்த குழாயோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தந்துகில் அப்படிமா. அந்த மெல்லிய அடர்வாக இருக்கக்கூடிய இரத்த குழாயோட பேர் என்ன? தந்துகின்னு சொல்லுவோம். அப்போது மெல்லிய இரத்த குழல் தந்துகிகளை கொண்ட நெருக்கமாக கிட்ட பக்கத்தில் அருகில் காணப்படக்கூடிய ஒரு வலையமைப்பு காணப்படுகிறது. அப்போ எப்படி சொல்லணும்னா மண்புழுவில் புறத்தோல்களில் காணப்படக்கூடிய செல்களுக்கு இடையே மெல்லிய நெருக்கமாக அமைந்த வலையமைப்பு கொண்ட இரத்த குழாய்கள் அழைக்கக்கூடிய தந்துவிகள் காணப்படுகிறது. அப்படி நமக்கு பிரித்து சொல்லலாம். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த தந்துவிகளின் உள், இந்த தந்துவிகள் இருக்கு இல்லைங்களா, இது மெல்லிசாக இருக்குது. அதே சமயத்தில் மெல்லிய இரத்த குழாயில் இருக்குது. நெருக்கமான வலையமைப்பு போன்ற அமைப்பு கொண்டது தந்துவிகள். இந்த தந்துவிகள் இன்னொரு சிறப்பு இருக்குது. இந்த தந்துவிகளின் உள் பகுதியில் இரத்த உடற்குழி திரவம் உள்ளது. ஹீமோசீலிக் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இரத்த உடற்குழி திரவம் உள்ளது. இந்த இரத்த தந்துவிகளின் உள் பகுதியில் இரத்த உடற்குழி திரவம் உள்ளது. ஹீமோசீலிக் திரவம்னு சொல்லுவோம். இரத்த உடற்குழி திரவம் உள்ளது. இப்போ இங்கே என்ன சிறப்புனா சுவாச வாயுக்களின் பரிமாற்றம் பரவல் முறையில் நடைபெறுகிறது. இப்போ இன்னொரு சிறப்பு இருக்குது. இந்த அட்டை பூச்சியில் சுவாசம் எந்த வகையில் நடைபெறுதுன்னா பரவல் முறையில். அட்டை பூச்சியில் வாயு பரிமாற்றமானது பரவல் முறையில் நடைபெறுகிறது. அப்போது சுற்றுச்சூழலில் கூடிய ஆக்சிஜன் அங்கிருந்து அட்டையின் உயிரினத்தின் உடம்புக்குள்ளே பரவுது. அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு அட்டை உயிரின் உடலில் இருந்து சுற்றுச்சூழலுக்குள் பரவுகிறது. அப்போ ஆக அட்டை இனத்தில் சுவாசமானது பரவல் முறையில் நடைபெறுகிறது. சரிங்களா? இப்போ இன்னொரு சிறப்பு என்ன, நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜன். சரிங்களா? இப்போது இந்த அட்டையினை நீரில்
இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். இப்போ நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜன் தோல் மூலம் இரத்த உடற்குழி திரவத்தினுள் பரவுகிறது. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீரில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இருக்குது. நீரில் ஆக்சிஜன் கரைந்த நிலையில் இருக்குது. அந்த ஆக்சிஜன் முதல்ல என்ன பண்ணும்னா, அந்த அட்டையின் தோலில் வந்து பரவுது. அட்டையின் தோலில் பரவி தோலில் ஸ்கின்னில் பரவுது. ரெண்டாவது அங்கே இருந்து அந்த தோலில் பரவுச்சுன்னா அந்த மெல்லிய அடர்த்தியான இரத்த குழாய்னு சொல்லி தந்துவிகள், அந்த தந்துவிகள் உள்ளே போகுது. தந்துவிகள் உள்ளே போச்சுன்னா அதுக்குள்ளே என்ன இருக்குது, இரத்த உடற்குழி திரவம் இருக்கு இல்லைங்களா, இரத்த உடற்குழி திரவம். இந்த இரத்த உடற்குழி திரவத்துக்குள்ளே அந்த ஆக்சிஜன் கரையுது, பரவுகிறது. சரிங்களா? இந்த மெத்தடில் உடம்புக்குள்ளே போகுது. வெளியே இருக்கிற ரத்தம் ஸோ தோலில் வெளியே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் தோலில் படுது, தோலில் கரைஞ்சி தோலில் இருந்து அந்த உள்பகுதியில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்க்குள்ளே தந்துவிக்குள்ளே கரையுது. தந்துவியிலிருந்து இரத்த உடற்குழி திரவத்துக்குள்ளே பரவுது. இரத்த உடற்குழி திரவத்திலேருந்து வெவ்வேறு உறுப்புகளுக்கு ஸோ அந்த ஆக்சிஜன் கொடுக்கப்படுகிறது. அதே மெத்தடில் தான், அதே பாதையில், அதே வழியில் தான் கார்பன் டை ஆக்சைடும் உடலுக்கு வெளியே பரவுகிறது. அப்படி ரிவர்ஸில் வரும். உடலில் செல்லுலேருந்து இரத்தக்குழி திரவத்துக்கு வரும், இரத்தக்குழி திரவத்துலேருந்து தந்துவிக்கு வரும், தந்துவிலேருந்து தோலுக்கு வரும், தோலுலேருந்து வெளியேற்றப்படுது. இது அப்படி ரிவர்ஸில் வந்தால் ஸோ உட்சுவாசம் இப்போ பார்க்குறது வெளிச்சுவாசம். வெளிச்சுவாசத்தில் கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்படுது, உட்சுவாசத்தில் ஆக்சிஜன் உள்ளே வருது. சரிங்களா? இதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டைப்பூச்சியில் தோல் பார்த்தீங்கன்னா தோல் வந்து சரிங்களா, அதனுடைய தோலில் அட்டைப்பூச்சியின் தோலில் கோழை சுரப்பு அம்சங்கள் இருக்குது. அட்டைப்பூச்சியினுடைய தோலில் கோழை சுரப்பிகள் இருக்குது. அந்த கோழை சுரப்பிகள் என்ன பண்ணோம்னா, கோழை திரவத்தை நம்ம எச்சில் துப்புறோம் இல்லைங்களா, சளி பிடிச்சா உமிழுவும் இல்லைங்களா, ஸோ அந்த கோழை மஞ்சள் கலரில் இருக்கும், அந்த ஒட்டக்கூடிய பசை போன்ற அந்த கோழை திரவத்தை கோழை சுரப்பிகள் உற்பத்தி பண்ணுது. இப்போ அப்படி கோழை சுரப்பி வந்து கோழை திரவத்தை உற்பத்தி செய்கிறதுனால அந்த அட்டைக்கு என்ன நன்மைன்னு பாரு. ஸோ கோழை சுரப்பு மூலம் தோலானது ஈரமாகவும் வளவளப்பாகவும் வைக்கப்படுகிறது. ஸோ மண்புழுடைய தோல் இருக்கக்கூடிய அந்த கோழை சுரப்பிகள் கோழை என்ற ஒரு திரவ அமைப்பை வந்து உற்பத்தி பண்ணுது. சரிங்களா? ஸோ அப்படி உற்பத்தி ஆகிறதுனால அந்த அட்டைப்பூச்சிக்கு என்ன நன்மைனா, அதனுடைய தோல் அட்டையின் தோல் ஈரமாகவும் வளவளப்பாகவும் தொட்ட அப்படி நெகிழும் வளவளப்பாகவும் வைக்கப்படுகிறது. சரி, இந்த கோலை வந்து ஜஸ்ட்டு ஈரமாக வளவளப்பாக வைக்கிறது மட்டும்தான் செய்யுதானா? இதனுடன் வேறு சில பணியும் செய்கிறது அந்த கோலை. ஸோ இந்த கோலை அந்த உயிரினத்தின் அந்த அட்டையின் மேல் புறத்தில் இருப்பதினால், கோழையானது அட்டை உயிரினத்தின் மேல் புறத்தில் இருப்பதனால் அந்த தோல் வந்து உலர்ந்து போகாமல் பாதுகாக்கப்படுகிறது. அட்டையினுடைய தோல் வந்து உலர்ந்து போகாமல் உலர்ந்து போனால் வறண்டு போகாமல் பாதுகாக்கிறது. ஸோ இப்போ நம்ம சொன்னது எல்லாமே என்னது, அட்டையின் சுவாச மண்டலம். சரிங்களா? ஸோ தெளிவாக பாருங்கள், கேட்டு எழுத தெரியும். சரிங்களா? தேங்க்யூ. கீப் வாட்சிங். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தேங்க்யூ.